வணக்கம். வடக்கு மாகாணம் வேலில்லா பட்டதாரி சங்கம். என்னுடைய பேர் கபில்டன் போல். நான் வடக்கு மாகாணம் வேலில்லா பட்டதாரி சங்கத்தினுடைய செயலாளர் இருக்கிறேன். இன்று இந்த போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. காரணம், நடைபெற்று முடிந்த ஆசிரியர் போட்டி பரீட்சையில் பட்டதாரிகளுக்கு அநீதி இழைக்கப்பட்டதன் விளைவாக இந்த போராட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலையில் நாங்கள் பட்டதாரிகளாக, அதாவது வடமாகாண வேலில்லா பட்டதாரிகளாக ஒன்று சேர்ந்து நடைபெற்ற அநீதிக்கு நாங்கள் ஒரு தீர்வு கோரி நாங்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுத்து கொண்டிருக்கின்றோம். அரசாங்கம் பல வாக்குறுதிகளை வழங்கி, அதாவது பட்டதாரிகளுக்கான வேலைவாய்ப்பு எந்தவித பாகுபாடுமின்றி அரச வேலைவாய்ப்பு தருவோம் என்று சொல்லி இந்த அரசாங்கம் பட்டதாரிகளுக்கு வேலை தருவோம் என்று சொல்லி கூறி இந்த ஆட்சிக்கு வந்தது. ஆனால் இந்த எந்தவித முன்னெடுப்பும் இல்லாமல் இந்த அரசாங்கம் பட்டதாரிகளை புறக்கணித்து கொண்டு, பல்வேறு நிலையில் புறக்கணித்து கொண்டு பட்டதாரிகளுக்கான வேலைவாய்ப்பை உறுதி செய்யப்பட முடியாத நிலையில் உள்ளது. ஆகவே ஏதோ ஒரு பொறிமுறை உருவாக்கி பட்டதாரிகளுக்கான வேலைவாய்ப்பை உறுதிப்படுத்தி தர வேண்டும். அதே சமயம் எல்லா பட்டதாரிகளும் தங்களுடைய வயதை மீறி, அதாவது 35 வயசை தாண்டி எந்த அரச வேலை பெறணும்னு சொன்னால் கட்டாயம் 35 வயசு இருக்கணும். ஆனால் 35 வயதை மீறி பல பட்டதாரிகள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பட்டதாரிகளுக்கான கேள்வி, அடுத்த கட்டம் வேலைவாய்ப்பு கிடைக்குமா இல்லையான்ற ஒரு கேள்வி அவர்களுக்கு இருக்குது. அவர்களுக்கான கேள்விக்கான பதிலும் இந்த அரசாங்கம் கூற வேண்டும். அதே சமயம் ஒரு மாகாணத்தினுடைய அறிவு வளத்தை பாதுகாக்கணும் என்று சொன்னால் அந்த மாகாணத்துக்குரிய ஒரு டேட்டாஸ் இருக்கணும். ஆனால் வடமாகாணத்தினுடைய அனுவல் ரிப்போர்ட்டில் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் பட்டதாரிகளுடைய எந்தவித ரிப்போர்ட்டும் இல்லை. அதாவது அந்த பட்டதாரிகள் என்ன பாடத்தை சேர்ந்திருக்கிறார்கள், அந்த பட்டதாரிகள் எவ்வாறான துறைகளை சேர்ந்திருக்கிறார்கள், அந்த பட்டதாரிகளுடைய அபிலிட்டி என்ன என்ற விஷயங்கள் எல்லாம் எதுவுமே இந்த அனுவல் ரிப்போர்ட்டில் எதுவும் இல்லை. அப்போ அந்த மாகாணத்தில் இருக்கிற ஒரு எந்தவித அரச வேலை வாய்ப்புகளுக்கு எவ்வாறு ஒரு பட்டதாரிகளை உள்வாங்கிறதுக்கான வாய்ப்பு அதில் இருக்குமென்றதை பார்க்கணும். ஆகவே இந்த மக்கள், இந்த அரசாங்கம் உண்மையிலேயே இவ்வாறான டேட்டாஸ் எடுக்காத நிலையில் இந்த அரசாங்கம் எவ்வாறு இந்த மக்களுக்கு பட்டதாரிக்கான வேலை வாய்ப்பு கொடுப்பாங்கன்ற ஒரு கேள்வி அதில் இருக்குது. ரெண்டாவது பார்ப்போம்னு சொன்னால் 135 பில்லியன் பட்டதாரி உயர்கல்விக்கு ஒதுக்குறாங்க. ஆனால் அந்த உயர்கல்விக்கு ஒதுக்குற நிதி இந்த பட்டதாரிகளுக்கு பின்னுக்கு, அதாவது அரசாங்கம் எடுக்கின்ற முதல் எவ்வாறு இந்த பட்டதாரிகள் மூலமாக எவ்வாறு லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த நாட்டுக்கு. இதன் விளைவாகவே இந்த நாடு பொருளாதார பின்னடைவில் போய்கொண்டிருக்கு. ஆகவே இந்த 135 பில்லியன் என்றது சாதாரணமாக ஒரு காசு இல்லை. இந்த காசை, இந்த முதலீட்டை வைத்துக்கொண்டு இந்த பட்டதாரிகளிலிருந்து எவ்வாறு லாபம் எடுக்கிறார்கள் என்கின்ற ஒரு கேள்வி மக்கள் எல்லாருமே உள்வாங்கப்படணும். காரணம் என்னதுனால் ஒவ்வொரு மனிதர்களுடைய வரிகள் மூலமாகவே இந்த காசு, இந்த நிதி ஒதுக்கப்படுகிறது. ஆகவே இதில் இந்த அரசாங்கமும் இந்த சமூகமும் அவதானித்துக் கொள்ளணும். இவ்வாறு சில பல பிரச்சனைகளை அடிப்படையாக வச்சுக்கொண்டு இந்த அரசாங்கம் பட்டதாரிகளுக்கு வேலை வழங்கணும் என்று நாங்கள் எதிர்பார்த்துக்கணும். இந்த சமூகங்களும் பட்டதாரிகளை பார்க்கின்ற விதங்கள் பிழையாக இருக்கின்றது. காரணம் என்னென்று சொன்னால், நாங்கள் அரசாங்கம் எங்களுக்கு இலவசமாக கல்வி இருக்கிறார்கள். ஆனால் இந்த கல்விக்கு பிறகு பட்டதாரிகள் ரோட்டில் இறங்கி நிற்கிறார்கள் என்று சொல்கிற ஒரு கருத்தை சமூகம் சொல்லுது. ஆனால் இருந்தாலும் அதாவது முதலீடுகின்ற இந்த லாபத்தில், இந்த முதலீட்டிலிருந்து எவ்வாறு இந்த லாபத்தை பெற்றுக்கொள்கிறார்கள் என்ற கேள்வி கட்டாய சமூகம் யோசிக்க வேண்டும். இந்த யோசிப்பின் மூலமாக எங்களுக்கான ஒரு நீதி கிடைக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். அந்த வகையில் ஒவ்வொரு பட்டதாரிகளும் தங்களுடைய காலங்களை வீணடித்து, தங்களுடைய பணங்களை செலவழித்து ஒவ்வொரு போட்டி பரீட்சையிலையும் அவங்க பங்கு கொள்கிறார்கள். அதை தாண்டி அரசாங்கம் தங்களுடைய ஒரு கண்துடைப்புக்காக என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், ஒரு 6 வெற்றிடங்களுக்காக ஒரு 80,000 பட்டதாரிகளை போட்டி பரீட்சையில் பங்கேற்கிற அளவுக்கு செய்கிறார்கள். அந்த அளவுக்கு 80,000 போட்டி பரீட்சையில் பங்கு கொள்கிற பட்டதாரிகளுக்கு 6 வெற்றிடங்களுக்காக அந்த பட்டதாரிகள் இரவு பகலாக படித்து காசுகளை வீணாக்கி எல்லா கல்வி முறைகளையும் நடைமுறைகளையும் பின்பற்றுகிறார்கள். ஆகவே அந்த நிலையில் பட்டதாரிகள் 6 வெற்றிடங்களுக்காக போட்டியிட்டு வெறுமனவே அவர்கள் தோல்வியை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். அதை தாண்டி இங்கே பெண்கள் மிக மோசமான நிலையில் தங்களுடைய எதிர்காலத்தை கேள்விக்குறிக்குள்ள உள்ளாகி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு எந்தவித வேலைவாய்ப்பும் இல்லை. வடமாநிலத்தை பொறுத்தவரையில் ஆண்களுக்கு மேசன் வேலை செய்தாவது, ஏதோ ஒரு கூலி தொழிலாக செய்தாவது தங்களுடைய வாழ்க்கையை
பாதுகாத்துக் கொள்வார்கள். ஆனால் பெண்கள் வந்து மிகவும் கடினப்பட்டு தங்களுடைய குடும்பம் சூழல் தங்களுடைய பொருளாதாரம் அந்த நிலையில் கலாச்சார நிலையில் கூட தங்களால் வேலை செய்ய முடியாத சூழ்நிலையிலிருந்து இந்த பெண்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பெண்களுக்காவது ஏதோ ஒரு வேலை வாய்ப்பை இந்த அரசாங்கம் உருவாக்கி கொள்ளணும். அதைத்தான் இந்த வடமாகாணம் ஏதோ ஒரு பொறுமுறையை உருவாக்கி இந்த அரச வேலைகளை பட்டதாரிகளுக்கு பெற்றுக் கொடுக்க வேண்டும். அதே சமயம் வடமாகாணத்தில் இருக்கிற வேலை வாய்ப்புகளை அரச வெற்றிடங்களை அவதானித்து இந்த பட்டதாரிகளுக்கான வேலை வாய்ப்பை உறுதிப்படுத்தி தரணும் என்று கூறி இந்த அனைத்து விடயங்களையும் அரசாங்கம் இந்த வடமாகாணம் சார்ந்த நிர்வாகங்கள் எல்லாரும் இந்த விடயங்களை கருத்தில் கொண்டு எங்களுக்கான வேலை வாய்ப்பை உறுதிப்படுத்தி தரணும் என்று சொல்லி கூறி விடைபெறுங்க. நன்றி. என்னுடைய பெயர் வீணா பிரவீன். நான் பட்டதாரிகள் சார்பாக வந்து கதைக்க வந்திருக்கேன். பட்டதாரிகள் இந்த வயது எல்லாம் வந்து ஆசிரியர் வயது இல்லை 18 வயது 35 என்று சொல்லியிருக்காங்க. ஆனால் ஏயில் எடுக்கிற வயது 18 வயது தான். இந்த 18 வயதுலேருந்து கேம்பஸ் காலம் முடிகிற காலம் வந்து 26 வயசு. அது இப்படி முடிஞ்சால் கூட இதுவரை காலமும் எவ்வளோ 5-6 வருஷத்துக்கு மேலே வந்து வேலை வாய்ப்பு கிடைக்கல. இப்போ ஜிஎஸ் எக்ஸாம் அல்லது டீச்சிங் எக்ஸாமுக்கு எல்லாம் கோல் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த 35 வயது தாண்டினாக்களுக்குரிய அடுத்த கட்டம் வந்து அவைகளுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குமா இல்லை அவர்கள் வந்து இனிய கூலி வேலை ஏதாவது செய்ய வேண்டிய நிலை ஏற்படுமா என்ற ஒரு கேள்விக்குரிய இருக்குது. அதோடு வந்து பார்த்தோம்னால் இனி வர்ற காலங்களில் வந்து வேலை வாய்ப்பு இல்லை என்ற பட்சத்தில் வந்து ஏன் இலவச கல்வியோ கட்டாய கல்வியோ ஏன் நடைமுறைப்படுத்துவான், ஏன் கொண்டு வருவான்? அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் நகர்ந்து செல்ல முடியாத நிலை இருக்குது. எதிர்காலம் வந்து படிப்பு மட்டும்தான் வாழ்க்கையாண்டு இல்லை. சரியா? அப்படின்னா கட்டாய கல்வி இலவச கல்வி இல்லை செலவழிக்கிற காசை வந்து ஒரு முதல்ல விட்டால் கூட நாடு வந்து முன்னேற்ற பாதையில் வந்து செல்லும். அப்போ இந்த நாடு வந்து பொருளாதாரத்தில் வந்து பின்னடைவுக்கு காரணம் வந்து இலவச கல்வி படிப்புகளில் மற்ற ஏனைய தொழில் இதில் வந்து முடக்குது, வீண் செலவு வந்து செலவழிக்குது. அப்போ இதை வந்து கருத்தில் கொண்டு பழைய கால அரசாங்கம் பார்த்தோம்னால் பட்டதாரிகளுக்கு எதிரான ஒரு வன்முறையில் தாக்கத்தில் வந்து உண்டு பண்ணியிருக்கிறோம். வேலை வாய்ப்பு வந்து வழங்கப்படவில்லை. இப்போ நல்லாட்சி அரசாங்கத்தில் வந்து நாங்கள் எதிர்பார்க்குறோம் என்னென்றால் இந்த இவர்களுக்கு பட்டதாரிகளுக்கு எங்களுக்கு வந்து எக்ஸாம் இல்லாமல் வேலை வாய்ப்பினை வந்து எல்லாருக்கும் வழங்க வேண்டும். இனி வர்ற காலங்களில் வந்து பல்கலைக்கழகங்களுக்கு உள்வாங்கப்படுகின்ற மாணவர்கள் எண்ணிக்கையை வந்து கட்டுப்பாட்டுகளை வரையறுத்து அவையில் வந்து உள்வாங்கப்பட வேண்டும். பழைய காலங்களில் வந்து பார்த்தோம்னால் கலைத்துறையிலையோ ஏனைய துறைகளில் வந்து அள்ளி எடுக்கிறே இல்லை. ஆனால் இப்போ வந்து நிறைய பேரை உள்வாங்கி போட்டு கொஞ்சம் பேருக்கு வேலை வாய்ப்பை கொடுக்க வேண்டாம். அதில் வந்து பிரயோசனம் இல்லை. என்னுடைய பேர் சிவதர்சினி. நான் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் வந்து ஊடக கேட்கியல் துறையில் வந்து சிறப்பு இளங்கலை மாணி பட்ட படிப்பை முடிச்சு நாங்கள் அந்த படிப்பை முடித்து இந்த மாதிரி இப்போ ஒவ்வொரு துறையிலையும் வந்து அவர்கள் தங்களுடைய துறை சார்ந்த பட்டங்களை வந்து முடிச்சிருக்கிறோம். 2019ஆம் ஆண்டில் இருந்து இதுவரைக்கும் பாஸ் அவுட் ஆன பிள்ளைகள் நாங்கள் இப்போ பல்கலைக்கழகத்துக்கு போக முதலே உங்களுக்கு தெரியும் எத்தனையோ தடதாண்டல் பரிச்சைகளை தாண்டி தான் போயிருப்போம். இப்போ ஓலவெல்ன்றது சும்மா இல்லை, அதுலேயும் தடை தாண்டி ஏழுக்கு போவோம், ஏழுலேயும் தடை தாண்டி யூனிவர்சிட்டிக்கு எடுப்படுறன்றது ஒரு பெரிய ஒரு விஷயம். எத்தனையோ பிள்ளைகள் யூனிவர்சிட்டி கிடைக்காம கவலைப்பட்டுருக்கணும். ஆனால் யூனிவர்சிட்டி போயும் அங்கே வந்து நாங்கள் தனியாக பாட ரீதியாக மட்டும் படிக்கிறதில்ல, செயன்முறை சார்ந்த பாடங்களும் வந்து எங்களுக்கு நடக்கிறது. அப்படி இருக்கே நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷத்துக்கிட்ட படிச்சிருப்போம். படிக்க கூட வெளியில் வந்து ஓலவலோடையும் மேலவலோடையும் அரசியல் செல்வாக்களையும் பயன்படுத்தி போட்டு வேலையில் எடுத்துகிட்டு இருக்கிறவைக்கு கூட அந்தளத்துக்கு ப்ராக்டிக்கல் நாலேஜ் இருக்குமான்னு எங்களுக்கு தெரியாது. ஆனால் நாங்கள் யூனிவர்சிட்டியில் படிக்கிற காலத்துலேயும் முந்தி படிக்கையிலேயும் பல சவால்களை மேற்கொள்ள வேண்டி இருக்குது. யூனிவர்சிட்டியில் படிக்கிற காலத்துலேயும் பல சவால்களை மேற்கொள்ள வேண்டி இருக்குது. அதை தாண்டி இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இலக்கு இருக்கும். நாங்கள் ஹையர் ஸ்டடீஸ் படிக்கிறது அப்படி படிப்பு ரீதியாக கல்வியை வச்சே எத்தனையோ சுரண்டல்கள் நடக்குது. ஆனால் தனிப்பட்ட ரீதியான பழிவாங்கல்கள் நடக்குது. இதுக்குள்ள வந்து நான் மட்டும் இல்லை, என் சார்ந்த எத்தனையோ பிள்ளைகள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கணும். இப்போ வேலையில்லா பட்டதாரிகள்னு சொல்லி எல்லாரும் கேட்பினமே என்னோட அரசாங்க வேலை தான் வேணுமோண்டு இல்லை, தனியார் வேலை சம்மந்தமாக போட்டால் கூட அதுலேயும் பழிவாங்கல்கள் நடக்குது. இப்போ நாங்கள் வேலை தேவை அன்று சொல்லி கேட்குறதுக்கு நம்மங்களுக்கு தகுதி இல்லாமல் இல்லை. எங்கள்கிட்ட தகுதி இந்த 5 வருஷம் அப்போ தனியாக புத்தகத்தை படிச்சுட்டு நாங்கள் வேலையில் தானே அப்படின்னா நாங்கள் ஏழோடைய வேலைக்கு போயிருப்போம். அதுக்கு பிறகும் படிக்கிறோம். ஏன் எங்களுக்கண்ட ஒரு இலக்கு இருக்குது, இந்த சமூகத்தில் எங்களோட நாட்டின் கல்வியை வந்து மாற்றணும் என்று சொல்லியிருக்கு. இப்போ அண்மையில் கூட இலங்கை கல்வி சீர்திருத்தத்தில் வந்து எங்களோட தொழில்முறை சார்ந்த ரீதியான கல்வியை வந்து துரிதப்படுத்துவதன் மூலம் மாணவர்கள் வந்து
சமூகத்தில் வந்து இப்படி வாழலாம் என்று சொல்லி புதிய தொழில்நுட்பத்தை நோக்கி எங்களோட சமூகம் போய்கொண்டிருக்குது. வாழலாம் என்று சொல்லி எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். அப்படியெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு அதையும் தாண்டி தடதாண்டல் பரீட்சையில் செய்கிறோம். தடதாண்டல் பரீட்சையில் என்ன வருது? ஆக ஐக்யூன்னு சொல்லி ஒரு ஐக்யூ பேப்பர் வருது, ஜென்ரல் நாலேஜ் வருது. ஆனால் அதுகளெல்லாம் நாங்கள் போய் படிப்பிக்க போகிறதும் இல்லை. நாங்கள் போகிற வேலைக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லாது. ஆனால் நாங்கள் படிக்கிற காலத்தில் அந்த துறையோட சார்ந்த எவ்வளோ விஷயத்தை செய்கிறோம், எவ்வளோ ப்ராக்டிக்கல் செய்கிறோம், எவ்வளோ நாலேஜை கதை பண்ணுறோம், எத்தனையோ பேரோட கதைக்கிறோம், எத்தனையோ சமூகத்தோடு ஈடுபட்டு சோஷியல் ஒர்க் எல்லாம் செய்கிறோம். அப்படி இருந்தும் எங்களுக்கான நீதி வந்து சரியாக கிடைக்கல. அதை தாண்டி நாங்கள் ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுத்தால் தனிப்பட்ட ரீதியில் பழிவாங்கல்கள் நடக்குது. அதுவும் ஒரு பொம்பளை பிள்ளைகளை வந்து நாங்கள் எதிர்கொள்கிற சவால்கள் வந்து இந்த சமூகத்தில் அதிகம். ஏன்னா தனிப்பட்ட ரீதியில் நடந்து கொண்டு இருக்குது. இனியும் நடக்க போது தெரியலை. இது இப்போ எனக்கான இப்போ இதில் வந்து நான் கதைக்கிற வந்து எனக்கான மட்டும் இல்லை, என்ன மாதிரி இருக்கிற இத்தனையோ பட்டதாரி பெண்கள் இருக்கணும். அவ்வளோ பேருக்கும் சரியான நியாயத்தை இந்த அரசாங்கம் பெற்று தருவணும். நாங்கள் அரசாங்க வேலை தானே கேட்கல, ஆனால் எங்களுக்கான நியாயத்தை பெற்று தருவணும். மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.